நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பாருங்கள், ரொம்ப நாள் கழித்து திரும்ப ஒரு வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதிகம் வீடியோ எடுக்க முடியறது இல்லைங்க, நம்மக்கிட்ட குவாலிட்டியாக வீடியோ எடுக்கிறதுக்கான கேமரா இல்லை. சரி, அதனாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஓட்டுறோம், ஆனால் வீடியோ எடுக்கிறது இல்லை. சரி, இன்றைக்கி ஏதோ ஒன்று எடுக்கலாம், இந்த ஒரு வீடியோவை போடலாம், அப்லோட் பண்ணலான்னு தோணுச்சுங்க. என்னென்னா, நம்ம வண்டியில் இந்த 9 கொத்து கலப்பையில் பின்னாடி ஒரு ஸ்கொயர் டியூப் ஒன்று மாட்டியிருக்கேன் பாருங்கள். அது ஒரு 3க்கு 3 ஒரு பழைய இரும்பு கடையில் தான் வாங்கினேங்க. ஆல்ரெடி இருந்தது. நம்ம கலப்பைக்குமே ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு கம்மியாக தான் இருக்குது நீளத்தில். சரி, பரவாயில்ல, வீட்டிலே இருந்த செயினை எடுத்துகிட்டு போய் வெல்டு வச்சு மொத்தம் அந்த டியூப்பு ஒரு 500 வாங்கினேன். அந்த வெல்டு வைக்கிறதுக்கு ஒரு 100 ஒரு 600 செலவுங்க. எந்த அளவுக்கு மண் தள்ளுது பாருங்கள். இப்போ வந்து வரப்பு மாதிரி போடலாம் நிலத்தில், ஒரு நிலத்தை 2ஆக பிரிச்சுக்கலான்னு ஒரு ஐடியாங்க. மக்காச்சோளம் மாட்டுக்கு விதைக்கிறதுக்காக. அதில் சரி, இதிலே முடிஞ்சளவு தள்ளி பார்க்கலாம் அப்படின்னு தள்ளி பார்த்தேன். ரொம்பவே நல்லா மண் வந்ததுங்க. 3க்கு 3 டியூப் போட்டு அதில் கல்லுங்க வெயிட்டுக்காக பார்த்திங்கன்னா கல்லை பேக் பண்ணி உள்ளே சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றிட்டேங்க. அது ஒரு 2 நாளில் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், எந்த ஒரு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை. நார்மலாக இதை ஒரு 5 கலப்பில் 2வது சால் ஓட்டும்போது இந்த பரம்பை தூக்கி போட்டாக்க ஏதோ ரொட்டவேட்டரில் ஓட்டின அளவுக்கே இருக்குங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. பின்னாடி மண் தள்ளிக்கலாம், இந்த மூளையில் மண் தள்ளுவோம், அது மூளையில் மண் இழுத்து இழுத்து பள்ளமாயிரும். எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு ஒரு 600 தான் செலவாச்சு. நீங்கள் ஸ்கொயர் டியூப் வந்து வெளியில் வாங்கினீங்க, கடையில் புதுசாகவே வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வரும். ஆனால் மொத்தத்துக்கே ஒரு 1000 தான் செலவு இருக்கும். நீங்கள் வந்து தனியாக ஒரு பரம்பு வாங்கிறதுக்கோ போடுறதுக்கோ அது செலவு பண்ணுறதுக்கு போது இதிலே போட்டுடலாம். 9 கலப்பை பின்னாடி தூக்கி போட்டால் பின்னாடி நிறவிக்கலாம். ஓரளவுக்கு நல்லாவே நிறவுதுங்க, நல்லாவே மண் வருது. எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மிங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாக்கா இன்னும் நல்லா ஓட்டலாம். நம்ம வந்து நார்மலாக 4 வீல் டிரைவு காரு அந்த மாதிரி ஓட்டிட்டு இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லை. நமக்கு ஓன் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தெரியல. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் இன்னும் நல்லா ஓட்டலாம், இன்னும் எஃபிஷியண்ட்டாக ஓட்டலாம். வீலை இன்னும் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் நல்லாவே ஓட்டலாம். நிறைய பேர் ரொட்டவேட்டரில் தள்ளுவாங்க. ரொட்டவேட்டரில் வந்து மண் தள்ளுவாங்க. நம்மளது ரொட்டவேட்டரில் இன்னும் அது டோரு ஸ்ட்ரென்த்து பண்ணலைங்க, ஸ்ட்ரென்த்து இன்னும் ஆட் பண்ணல. வெல்டிங் கடையில் கேட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுங்கள் புதுசு, இப்போவே ஏதாவது ஒரு ரிப்பேர்னாக்கா அதுக்கப்புறம் அவங்க வாரண்ட்டி இதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, கொஞ்ச நாள் ஓட்டுங்க அப்புறம் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் எதுவும் பெருசாக மண் தள்ளாதீங்கன்னாங்க. நம்ம அதில் எதுவும் மண் தள்ளுறதில்ல. இது அதுக்கு பதில் ஃபிட் பண்ணிக்கணும். இப்போது இதிலே எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தள்ளிக்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நிலத்தையே ரொம்ப நல்லா ஓட்டுற ஆளாக இருந்தால் நிலத்தையே சமம் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக ஓட்டுறோன்னா இந்த மாதிரி மண் தள்ளுறது, வரப்பு போடுறது, அப்புறமா ஓரளவுக்கு லெவல் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் போட்டிருக்கீங்க, உங்களுக்கான அனுபவம் எப்படி இருக்குது, எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கம்மி காஸ்ட்டில் நல்ல ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக நமக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் கலப்பையோட லென்த்து எடுத்துக்கோங்க, அளவு எடுத்துக்கோங்க, அந்த சைஸுக்கு வாங்கி வெல்டு வச்சு தர சொன்னிங்கன்னா கடையில் கரெக்டாக அவங்களே அளவு பார்த்து வெல்டு வச்சுக்குவாங்க. நான் சும்மா கம்பியில் போட்டு தான் கட்டி விட்ருக்கேன், முறுக்கு கம்பியில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குமே தனி போல்ட் நட்டு போடுறாங்க, இல்லை வெல்டிங் வைக்கிறாங்க கலப்பையோடு சேர்த்து செயினை. அது உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி சும்மா கட்டு கம்பி போட்டு செயினை கட்டி விட்ருக்கேன் கலப்பையோட. ஓரளவுக்கு நல்லாவே லெவல் ஆகுதுங்க. இதே ஓட்டி முடிச்சா ரொட்டவேட்டரில் ஓட்டின மாதிரி இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சின்ன யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள்.
இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த சவுத் சைடெலாம் ஃபுல் பரம்பாகவே போடுறாங்க பின்னாடி பெருசாக. எனக்கு எதாவது அந்தளவுக்கு கூட வேண்டியதில்லை, இதிலே தேவையான அளவுக்கு மண் வந்துடுதுங்க. இதுவே போதுமானது. பெரிய செலவு பண்ணி 5 ரூபா 10 ரூபாலாம் செலவு பண்ணி போட வேண்டியது இல்லைங்க. வெறும் ஒரு 1000 ரூபா சிலைக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவே போதுமானது. நல்லா இதிலே எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மண் தள்ளிக்கலாம். 3க்கு 3 சைஸுங்க. அதோட சின்னது போட்டிங்கன்னா மண் வராதுங்க அதிகமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.